பசிக்கிற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும். ஒருத்தர்ட்ட பொறுமை இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் சுய பரிசோதனை பண்ணிக்கலாம். நீங்கள் பசிக்கிற வரைக்கும் காத்திருந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட பொறுமை இருக்குன்னு அர்த்தம். அதாவது காலையில் முதல் உணவாவது நீங்கள் எப்போதுமே சரி பசிச்சா தான் நான் சாப்பிடுவேன், எனக்கு இப்போ பசி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாருங்கள், அவங்ககிட்ட கண்டிப்பாக பொறுமை இருக்கும். நீங்கள் பசி வர்ற வரைக்கும் நீங்கள் எப்போவுமே காத்திருக்கிறது இல்லை, டைம் பார்த்து சாப்பிட்றீங்க, பசியை பார்த்து சாப்பிட்றது கிடையாது, நேரம் பார்த்து சாப்பிட்றீங்க. எப்போவும் நான் 8 மணிக்கு சாப்பிடுவேன், அல்லது நான் எப்போவும் காலைல 8 மணிக்கு சாப்பிடுவேன், மத்தியானம்னா 1 மணிக்கு சாப்பிடுவேன். எனக்கு பசிக்குது அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். 1 மணிக்கு நேரம் வேலைக்கு நேரம் பார்த்து நான் சாப்பிட்டுட்ருப்பேன். ஆனால் எனக்கு பசிக்குதோ இல்லையோ நான் அந்த நேரத்தில் சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்ககிட்டலாம் பொறுமை இருக்காது. அந்த பசி வர்ற வரைக்கும் காத்திருக்கணும். காத்திருந்தோன்னாக்கா அப்போ தான் அவங்ககிட்ட பொறுமை இருக்குது. பொறுமை எல்லா விஷயத்துலையுமே அவங்ககிட்ட பொறுமை இருக்கும். பசி அதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க. பசி இல்லாமல் அவங்களால சாப்பிடவே முடியாது. சாப்பாட்டில் ஒரு வெறுப்பு வரணும். பசி இல்லாதப்போ சாப்பாட்டு மீது ஒரு வெறுப்பு வரணும். அந்த பசி வரும்போது அந்த பசி தான் சாப்பாட்டு மீது ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தணும், ஒரு விருப்பத்தை ஏற்படுத்தணும். பசி இல்லைன்னா அப்போது இந்த சாப்பாடு மேலே உள்ள ஒரு ஆசைக்கும் அந்த பசிக்கும் அவ்வளோ தொடர்பு இருக்குது. பசிங்கிறது அதுதான். பசினா என்ன? சாப்பாட்டு மீது உனக்கு ஏற்படுகிற ஆசை, அதுதான் பசி. இப்போ பசியே இல்லாமல் நீ சாப்பிட்றன்னா என்ன அர்த்தம்? சாப்பாட்டு மேலே உனக்கு ஒரு ஆசையே இல்லாமல் நீ அதை சாப்பிட்ற. உனக்கு ஆசையே இல்லை ஆனால் நீ சாப்பிட்ற. பிடிக்கவே இல்லை அந்த நேரத்தில், உனக்கு சாப்பிட்ணுன்னு பிடிக்கவே இல்லை ஆனால் நீ சாப்பிட்ற. நிறைய பேர் அப்படி தான் சாப்பிடுவாங்க. தோணாது ஆனால் சாப்பிட்டுட்ருப்பாங்க. பசிக்காது, இப்போ சாப்பிடணுங்கிற அந்த விருப்பம் கூட இல்லாமல் இருப்பாங்க ஆனால் சாப்பிட்டுட்ருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க தான் அதிகமாக சாப்பிடுவாங்க, அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவாங்க. பசியே இல்லாமல் சாப்பிட்றாங்க பாருங்கள். பசிக்காமலே, பசிக்கிற வரைக்கும் பொறுமையாக இருக்க முடியாமல் சாப்பிட்றாங்க பாருங்கள், அவங்க தான் நிறையவும் சாப்பிடுவாங்க. அதனால தான் அவங்க நிறைய சாப்பிட்றாங்க. ஏன் சில பேர் நிறைய சாப்பிட்றாங்கன்னா அவங்களால பொறுக்க முடியல, அதனால தான் நிறைய சாப்பிட்றாங்க. பசி வர்ற வரைக்கும் அவங்களால பொறுக்க முடியல, அதனால தான் அவங்க நிறைய சாப்பிட்றாங்க. அதனால் பசி வந்தால் தான் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற ஒரு நிலையை யார் கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு பொறுமை இருக்கும். எந்த விஷயத்துலையுமே பொறுமை இருக்கும். இது சுய பரிசோதனை பண்ணிக்கலாம் நீங்களே. நீங்கள் எப்படி அப்படின்ட்டு நீங்கள் இதனை வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட பொறுமை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்கள் பசி தான் நான் சாப்பிடுவேன், பசிக்கலைன்னா எனக்கு அந்த சாப்பாட்டு மேலே ஒரு வெறுப்பு இருக்கும். அந்த பசி தான் வேறு வழி இல்லாமல் சாப்பாட்டு மேலே எனக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும், அப்போ தான் நான் சாப்பிடுவேன். அப்போ எப்போல்லாம் நமக்கு பசிக்குதோ அப்போல்லாம் நீங்கள் சாப்பிட்ணும். பசிச்சா தான் சாப்பிட்ணும். அப்போ எப்போல்லாம் நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னா, எப்போல்லாம் உங்களுக்கு பசிக்குதோ அப்போல்லாம் சாப்பிடுங்க. ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றீங்க, பசிக்குது, ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றீங்க. அந்த வாழைப்பழம் எவ்வளோ நேரத்துக்கு தேவைப்படும்? அது தீர்ந்த உடனே அது எவ்வளோ நேரத்துக்கு உங்களுக்கு தாக்கு பிடிக்கும்? அப்புறம் அது தீர்ந்த உடனே இப்போ திரும்பவும் பசிக்கும், திரும்பவும் ஒரு கொய்யாப்பழம் சாப்பிடுங்க. அந்த கொய்யாப்பழம் எவ்வளோ நேரத்துக்கு தாங்கும், எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் அது நல்லா முழுக்க செரிமான பிறகு அப்புறம் திரும்பவும் பசிக்கும். அப்போ திரும்ப என்ன பண்ணுங்க, அந்த உடனே ஒரு வேர்க்கடலை சாப்பிடுங்க, ஒரு கைப்பிடி வேர்க்கடலை சாப்பிடுங்க. அப்புறம் அந்த வேர்க்கடலை எவ்வளோ நேரத்துக்கு தாங்கும், அது நல்லா உடம்புல நல்லா சீரணமான பிறகு திரும்பவும் பசிக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு கைப்பிடி இந்த கொத்தமல்லி தழை கடைகளில் 5 ரூபாய்க்கு வாங்குவீங்களா, அது மாதிரி வாங்குனீங்களா, இல்லை உங்கள் வீட்டில் வீட்டு தோட்டத்தில் இருக்கும், அதை எடுத்து ஒரு கைப்பிடி எடுத்து பறித்து சாப்பிடுங்க. அது எவ்வளோ நேரத்துக்கு தாங்கும்? அது உடம்புல சீரணமான பிறகு திரும்பவும் பசிக்கும். திரும்பவும் பசிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு மாதுளம்பழம் சாப்பிடுங்க, அல்லது ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க. இந்த மாதிரி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் இப்போ சாப்பிடுவேன். அப்போ கொஞ்சம் பசிச்சு சாப்பிட்றவங்க கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க. பசிக்காமலே சாப்பிட்றவங்க தான் நிறைய சாப்பிடுவாங்க. அதனால் பசித்து நீங்கள் சாப்பிடும்போது அந்த பசி போன உடனே சாப்பிட்றத நிறுத்திடுவாங்க. அந்த பசி போன உடனே சாப்பிட்றத நிறுத்திடுவாங்க. பசிக்காக சாப்பிட்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா பசிக்கிறதுனால தான் அவங்க சாப்பிட்றாங்க. அப்போ சாப்பிடும்போது அந்த பசி அடங்கிடுமா, நிறுத்திடுவாங்க. அதுக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க, நிறுத்திடுவாங்க. அப்போ திரும்பவும் கொஞ்சம் தான் சாப்பிட்றதுனால கொஞ்ச நேரத்தில் திரும்பவும் பசிக்கும். அப்போ திரும்பவும் சாப்பிடுவாங்க, திரும்பவும் கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. உடனே பசி அடங்கிடுமா, அப்படியே வச்சுருவாங்க, அதுக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க. அப்போ கொஞ்சம் சாப்பிட்றதுனால அது சீரணமாகிற கொஞ்ச நேரத்தில் சீரணமாகிடும், திரும்பவும் கொஞ்சம் பசிக்கும். தேவைங்கிறது அப்படி தான் சாப்பிட்ணும். இதுதான் சாப்பிடுவதற்கான ஒரு நடைமுறை. பசித்து சாப்பிட்ணும். அப்போ நம்ம பசிக்காமலே சாப்பிட்றதுக்கு அப்போ நம்ம மேலே தான் தப்பு இருக்குது. நம்ம ஏன் பசிக்காமலே சாப்பிட்றோம், சிலர் பசித்து சாப்பிட்றாங்களே அப்படின்ட்டு அப்போ நம்ம சாப்பிட்ற உணவில் தான் அந்த தப்பு இருக்குது. பசிக்காமலே சாப்பிட்றோன்னா
நம்மளை பசிக்காமலே சாப்பிட வைக்கிற அந்த உணவுகள் தான் நம்ம பசிக்காமலே சாப்பிட்றதுக்கு காரணம். இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவு, தானிய உணவு, மாமிச உணவு, மீன், முட்டை, தயிர், பால், வெண்ணெய், நெய், இந்த உணவுகள் தான் நமக்கு பசி வர வரைக்கும் நம்ம காத்திருக்காம பொறுமை இழந்து சாப்பிடுவதற்கு இதுதான் காரணம். இப்போ நம்ம பொறுமையாக இருக்க விட மாட்டேங்குது இது. அதுவே நீங்கள் பழங்களை சாப்பிட்றீங்க, காய்கறிகளை சாப்பிட்றீங்க, வெள்ளரிக்காய் சாப்பிட்றீங்க அப்படின்னா பசிக்காமல் சாப்பிட மாட்டீங்க. பசிச்சால் மட்டும்தான் அதை சாப்பிடுவீங்க. பசிச்சா மட்டும்தான் இதை சாப்பிட முடியும். இதை சாப்பிட்டா கொஞ்சம் சாப்பிட்டாலே பசி அடங்கிருமா, உடனே நிறுத்திடுவீங்க. அப்புறம் திரும்பவும் பசிக்கும், அப்போ தான் திரும்பவும் சாப்பிடுவீங்க. அப்போ நம்ம பசிக்காமல் சாப்பிட்றோன்னா அதுக்கு நாம் சாப்பிட்ற உணவுகள் தான் காரணம். நாம் சாப்பிட்ற அந்த தானிய உணவு, உப்பு கலந்து சமைக்கப்பட்ட தானிய உணவு, மாமிச உணவு, மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், இந்த உணவுகள் தான் நாம் பசிக்காமல் பொறுமை இழந்து அவசரப்பட்டு சாப்பிடுகிற அந்த நடைமுறைக்கு காரணம். அந்த தீய பழக்கத்துக்கு காரணம். நம்ம பொறுமை இழந்து போனதுக்கு அதுதான் காரணம். அந்த உணவு தான் காரணம். அந்த தானிய உணவு, உப்பு கலந்து அப்போ அந்த உணவை நீ மாற்றணும். உணவை மாற்றலை, நீ உணவை மாற்றலைன்னா உன்னால் பொறுமையை கற்றுக்க முடியும். பொறுமையாக இருக்கவே முடியாது. அப்போது உனக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு. எப்படி உணவை மாற்றுற? உனக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு. தானிய உணவுகளை சாப்பிடக்கூடாது. மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், இந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது. மீன் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இப்போ தேன் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்போ அந்த கட்டுப்பாடை நீ உனக்குள்ளே விதித்து கொண்டு காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், இந்த உணவை மட்டும்தான் சாப்பிடணும். இதுதான் மனித உணவு. இதை மட்டும் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பசிச்சாதான் சாப்பிடுவீங்க. அப்போ பசிக்கிற வரைக்கும் பொறுமையாக இருப்பீங்க. அது உங்களுக்கு வேறு வழியே இல்லை. பசிக்காமலாம் சாப்பிடவே மாட்டீங்க. அப்போ கொஞ்சம் சாப்பிடுவீங்களா, பசி அடங்கிடும், வச்சிருவீங்க. திரும்பவும் பசிக்குமா, அப்போ தான் அது திரும்பவும் சாப்பிடுவீங்க. திரும்பவும் அந்த பசி கொஞ்சம் அடங்கணுன்னு விட்டுருவீங்க. அப்புறம் திரும்பவும் பசிக்குமா, அப்போ திரும்ப ஒரு பழமோ காய்கறியோ ஏதோ ஒன்று சாப்பிடுவீங்க. அப்போது அந்த பசி வர்ற வரைக்கும் பொறுமையாக, அப்போது உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையுமே பொறுமை இருக்கும், நிதானம் இருக்கும். அவசரப்பட மாட்டீங்க. அவசரப்பட்டு கூட பேச மாட்டீங்க. தப்பாக சிலர் பேசிட்டு வருத்தப்படுவாங்க. ஏன் இந்த மாதிரி கண்ட்ரோலில் வாயை கட்டுப்படுத்த முடியல, பேச்சை கட்டுப்படுத்த முடியாமல் தப்பாக பேசி பிறருடைய மனசை புண்படுத்திடுவாங்க. இப்போ அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அந்த பொறுமை இழக்கின்ற அந்த மனப்பான்மை தான். அது காரணம் நம்ம உணவு தான் காரணம். நம்ம பொறுமையாக இருக்க விட மாட்டேங்குது. நாம் சாப்பிட்ற உணவு இருக்குது பாருங்கள், அது நம்மளை பொறுமையாக இருக்க விட மாட்டேங்குது, அவசரப்பட வைக்குது. அவசரப்பட்டு பேச தூண்டுகிற ஒரு உணவு முறை தான் இந்த தானிய உணவு, உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவு, இது எல்லாமே. அதனால் நீ பசி வர வரைக்கும் யார் காத்திருக்கிறாங்களோ, பசிச்சா மட்டும்தான் சாப்பிட்றவங்க தான் பொறுமைசாலிகள். அப்படி இல்லாதவங்க அத்தனை பேரும் பொறுமை இழந்தவர்கள். பொறுமை இழப்பதற்கு காரணம் நாம் சாப்பிடுகிற உணவு தான். உணவை மாற்றாமல் நீங்கள் பொறுமையை கற்றுக்க முடியாது. அப்போ அந்த உணவையே நீங்கள் மாற்றிடணும். அப்போ தான் நீங்கள் பொறுமையை கற்றுக்கொள்ள முடியும். பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ள முடியும். பசி வர வரைக்கும் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ள முடியும். அந்த உணவில் இருக்கிற அந்த பொறுமை தான், அந்த பசி வர வரைக்கும் காத்திருக்கிற அந்த பொறுமை தான் வாழ்க்கையில் அனைத்து செயல்கள்லேயும் உங்களுக்கு வெளிப்படும்.